கண்ணுங்களா, வணக்கம் வணக்கம். யார் வந்திருக்காங்க? நம்ம வீட்டு தாத்தா வந்திருக்காங்க. சென்ற முறை தெனாலிராமன் பற்றி ஒரு கதையை தாத்தா சொன்னாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெனாலிராமன் கதை வந்து நகைச்சுவையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அறிவுபூர்வமாக இருக்கும். நாம் இன்னைக்கு ஒரு கதை பார்க்க போகிறோம். அது என்ன கதைன்னா, யானைகளை பங்கிட்ட தெனாலிராமன் அப்படின்னு ஒரு கதை. ஓகேங்களா? அந்த கதையில் என்னன்னாங்க, அந்த காலத்தில் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செஞ்ச காலத்தில் வழக்குகள் வரும், கேஸ். அதை வந்து அந்தந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர் பெரியவங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருவாங்க. தீர்க்க முடியாத வழக்கு அப்படின்னு இருந்தால் தான் அந்த அரண்மனைக்கு வந்து ராஜா கிருஷ்ணதேவராயரே அந்த வழக்கு விசாரித்து நல்ல நீதி கொடுப்பார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விசித்திரமான ஒரு வழக்கு அந்த ஊர் பெரியவர்களால் தீர்க்க முடியல. உடனே அந்த வழக்கு ராஜா கிட்ட வருது. அது என்ன வழக்கு அப்படின்னா, ஒரு பெரியவர், அவர் 2 பசங்க, அவருக்கு ஒரு சகோதரி, அவர் இறந்துடுறாரு. தன்னுடைய சொத்துக்களை வந்து அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும், அப்படி ஒரு வழக்கு. அப்புறம் ராஜா கேட்குறாரு, அவர் ஏதாவது உயிர் எழுதி வச்சுருக்காரான்னு கேட்குறாரு ராஜா. உயில் இருக்குது அப்படிங்கிறாங்க அமைச்சர். அப்போ உயில் இருந்ததுன்னா ஈஸி தானே, அதைப்படி நீங்கள் பிரித்து கொடுத்துட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணதேவராயர் சொல்கிறார். உடனே அமைச்சர் சொல்கிறாரு, மகாராஜா அவர்களே, அங்கே தான் சிக்கலே இருக்குது அப்படின்கிறாங்க. என்ன சிக்கல்? அந்த உயில் படி நாங்கள் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டோம். ஆனால் ஒரு 17 யானை வச்சுருந்தார் அவர், அந்த இறந்த பெரியவர். அந்த 17 யானையை பிரிக்கிறதுல தான் ஒரே பெரிய சிக்கலாக இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன குழப்பம் அப்படின்னு ராஜா கேட்குறாரு. உடனே அவர் அமைச்சர் சொல்கிறார், அதாவதுங்க ராஜா, அந்த 17 யானையில் பாதி யானை வந்து பெரிய பையனுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காரு. 2வது பையனுக்கு அந்த யானையில் 6ல் 3ல் 1 பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. தமக்கைக்கு 9ல் 1 பங்கு கொடுக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. இப்போ இந்த 17 யானையை எப்படி பாதி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சிக்கல். யானையை நாம் வந்து உயிரோடு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதை எப்படி தீர்வு செய்கிறதுங்கிறது தான் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறார். உடனே ராஜாவே குழம்பிடுறார். யாராவது இதுக்கு தீர்ப்பு சொல்ல முடியுமா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அப்படிங்கிறாரு மகாராஜா. யாருக்குமே ஒன்றும் புரியல, இது எப்படி இது பண்ணுறது, இந்த பிரச்சனையை தீர்க்கிறது. உடனே தெனாலிராமன் எந்திரிக்கிறார். இவர் பெரிய விகடகவி, ரொம்ப அறிவாளி, புத்திசாலி. ராஜா, நான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னாரு. அப்படியா அப்படி சொன்ன உடனே தெனாலிராமன் என்ன சொல்கிறாரு, ராஜா நீங்கள் வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போகிறதா? ஆச்சரியமாகிற ராஜா. இல்லை ராஜா, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு யானை மேலே நீங்கள் வாங்க அப்படின்னுக்கிறார். சரின்னு சொல்லிட்டு ராஜா தன்னுடைய அரண்மனையில் போயிட்டு ஒரு யானை மேலே உட்காந்துட்டு வர்றார். அந்த 17 யானை நிற்க வச்சுருக்கிறாங்க. அந்த 17 யானை பக்கத்தால் ராஜா, நீங்கள் வந்த யானையை அங்கே பக்கத்தில் நிறுத்தி வச்சிருங்கன்னு சொல்கிறாரு தெனாலிராமன். நிறுத்தி வச்சிடுறாங்க 18 யானை. உடனே தெனாலிராமன் சொல்கிறார், மகாராஜா அவர்களே, அண்ணனுக்கு சரிசமமாக பாதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இந்த 18ல் பாதி 9 யானை அவருக்கு கொடுத்துருங்க, அவர் எடுத்துகிட்டு போகட்டும். அது எப்படி கணக்கு சரியாக வராதே அப்படிங்கிறார் ராஜா. கரெக்டாக வருங்க ராஜா, கடைசியில் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் அந்த மூத்தவரை கூப்பிட்டு 9 யானையை கொடுக்குறாங்க. அவர் ஓட்டிகிட்டு போயிட்டார். அடுத்தது 2வது அந்த சகோதரனுக்கு 3ல் 1 பங்கு கொடுக்கணும். அப்போ 3ல் 1 பங்கு அப்படின்னு சொன்னால், இப்போ 18 யானையில் 3ல் 1 பங்கு அப்படின்னா 6 யானை. அப்போ அவருக்கு 6 யானையை பிரித்து கொடுத்துட்றாங்க. அவர் 6 யானையை ஓட்டிகிட்டு போயிட்டார். இப்போ 9, 6, 15 யானை சரியாக போயிடுச்சு. அடுத்தது இன்னும் 3 யானை இருக்குது. சகோதரிக்கு 9ல் 1 பங்கு கொடுக்கணும் அப்படின்னா 2 யானை கொடுக்கணும். அப்போ சகோதரிக்கு 2 யானையை கொடுத்தோன்னே அவங்க 2 யானையை ஓட்டி போயிட்டாங்க. அப்போ மீதி 1 யானை இருக்குது, அங்கே நிற்கிது. உடனே தெனாலிராமன் சொல்கிறாரு, மகாராஜா அவர்களே, இந்த 1 யானை இது நீங்கள் வந்த யானை, இது உங்கள் யானை, இந்த யானையை நீங்கள் எடுத்துக்குங்க, இப்போ நாம் எல்லாருக்கும் நம்ம சமமாக பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொன்ன உடனே
ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகிறார். ஆகா, இவ்வளவு கஷ்டமான இந்த பிரச்சனையை இவ்வளவு ஈஸியாக தெனாலிராமன் தீர்வு செஞ்சிட்டாருன்னு சொல்லி நல்லா பாராட்டி அவருக்கு நிறைய வெகுமதிகள்லாம் கொடுத்தார். அப்போ இதுலேருந்து இந்த கதையில் என்ன மாறல் தெரியுது அப்படின்னா, நம்ம நல்லா யோசித்தோம்னா எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கும் நம்மளால் தீர்வை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதையில் ஒரு மாறல் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.